தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வேலூர் ஞானசேகரன் ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவில் இணைந்திருக்கிறார். தற்போது அவருடைய செய்தியாளர் சந்திப்பை பார்க்கலாம். அதிலே உடனடியாக செயற்குழு கூட்டாவது அறிவியுங்கள் என்று சொன்னோம். ஆனால் இவர் முதலிலே மாநில நிர்வாகிகள் கூட்டம், பிறகு கொள்கை பரப்பு செயலாளர்கள், இணை செயலாளர்கள், மாநில செயலாளர் கூட்டம், மாவட்ட தலைவர்கள் கூட்டம், செயற்குழு கூட்டம் என்று பல கூட்டங்களை கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நடத்தி முடித்த பிறகு கூட அந்த செயற்குழுவில் கூட இவர் மக்கள் நல கூட்டணி விட்டு வெளியே வருகிறேன் என்று சொல்லாமல் மக்கள் நல கூட்டணி அதேபோல தேமுதிகவுடைய தலைவர்களுக்கு இங்கே பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை தான் இரண்டாவது தீர்மானமாக போட்டார்களே ஒழிய இங்கே மக்கள் நல கூட்டணியால் தான் அதேபோல தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி தான் 0.5% நம்மளை தள்ளிவிட்டது என்பதை ஒத்துக்கொள்ளாமல் அப்படியே தொடரக்கூடிய நிலை இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் இன்று ஒதுங்கி என் பின்னால் இப்பொழுது 70 பேர் என்று சேர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து பல பேர் வர இருக்கிறார்கள். முதல் கட்டமாக தென் சென்னையிலே 453 பேர். இதில் ஜனநாயக முறைப்படி கட்சி நடக்கவில்லை என்பதற்கு ஒரு ஜனநாயக முறைப்படி தமிழ் மாநில காங்கிரஸ் நடைபெறவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு இதுவரை எவ்வளவோ கிட்டத்தட்ட 500 நிர்வாகிகளை போட்ட நம்முடைய தலைவர் வாசன் அவர்கள் ஒரு பொருளாளரை கூட இன்று வரை போடாமல் இருப்பதுதான் வேதனையான ஒரு விஷயம். பொருளாளரே இல்லாமல் ஒரு கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதேபோல செய்தி தொடர்பாளர் என்ற ஒரு போஸ்டை இதுவரை யாருக்கும் வழங்கவில்லை. பேனலிஸ்ட், உங்களை போன்ற தொலைக்காட்சியிலே பேசுவதற்கான பேனலை அறிவியுங்கள் என்று சொன்னோம், அதுவும் கூட அறிவிக்கவில்லை. எல்லாமே அவரே பேட்டி கொடுப்பது, அவரே அறிக்கை கொடுப்பது என்று ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி போல. இன்னும் சொல்ல போனால் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் உயிரோடு இருக்கிற போது, உடல்நலம் இல்லாத இருக்கிற போது நாங்கள் நம்முடைய தலைவர் வாசனை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்று கொறடாவாக இருந்த நான் அப்பொழுது 20 எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து வாங்கி போய் மூப்பனாரிடம் சொன்ன போது மூப்பனார் ஒரே சத்தம் போட்டுவிட்டு, நான் என்ன செத்தா போய்விட்டேன், நான் உயிரோடு இருக்கிற வரை என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரையும் நான் அரசியலுக்கு விடமாட்டேன் என்று விடாப்பிடியாக அவர் அன்று கொள்கை வைத்து ஞானதேசிகன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக அன்று ஆக்கியவர் நம்முடைய மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள். ஆனால் இன்று வாசன் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கட்சி உறவினர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து வேறு பாதைகளை பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்று தமிழ் மாநில காங்கிரசினுடைய அத்துணை தொண்டர்களும் விரக்தியினுடைய விளிம்பிற்கு சென்று அவர்கள் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக தலைமையில ரொம்ப ஆதரவா இதுவா இருந்தீங்க, இப்ப அதிமுக நெருங்குவதற்கான காரணம் என்ன, அதை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? இல்ல, நான் அதாவது 10 ஆண்டு தனி கட்சி ஆரம்பித்த கதை ஞானதேசிகனை கேட்டால் தெரியும். அது நாங்கள் 2011ஆம் ஆண்டு தேர்தல் மே மாதம் நடக்கிற போது அப்பொழுதுதான் வாசன் அவர்கள் கப்பல் துறையினுடைய கேபினட் மினிஸ்டராக அறிவிக்கப்பட்டார்கள். அப்பொழுது நாங்கள் எல்லாம் சொன்னோம், கிட்டத்தட்ட அதிமுக 40 சீட்டுகளை கொடுக்க தயாராக இருக்கிறது, நீங்கள் மந்திரி பதவியை தூக்கி எறிந்துவிட்டு சிகப்பு விளக்கு லைட்டிலே போகக்கூடிய அந்த காட்சியை விலக்கிவிட்டு வாருங்கள், 40 தொகுதி கிடைக்கிறது, நாம் போய் தமாக என்ற கட்சியை உருவாக்கி தனித்து நின்று நாம் சாதனை படைப்போம். பிறந்த நம்முடைய மக்கள் தலைவர் மூப்பனார் எப்படி 96 கட்சி ஆரம்பித்தாரோ, எப்படி அவர்கள் 40 தொகுதிகளில் 39 சட்டமன்ற தொகுதிகளையும் 20 தொகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதியில் நின்று முழு வெற்றி அடைந்தாரோ அதேபோல அடையலாம் என்று சொன்னபோது அவர் நான் மந்திரியாக இருப்பது பிடிக்கவில்லையா என்று வர மறுத்து விட்டார்கள்.